विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम स्कन्दाग्रजाय नमः ओम अव्ययाय नमः ओम भूताय नमः ओम दक्षाय नमः ओम अध्यक्षाय नमः ओम துஜப்ரியா. இந்த குடும்பத்து மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருந்தா இப்படி கருக்கல்ல எழுந்திருச்சு எல்லாருக்கும் முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பீங்க. தனபால், பிறந்த நாள் கொண்டாட போற இந்த பையனுடைய அப்பா இந்த ஊருக்கு செஞ்ச நன்மைகளை யாராவது மறக்க முடியுமாடா? இல்லையா பின்ன? பெரிய கருப்பா, பிறந்த நாள் தானே, சும்மா கேக்கு வெட்டினா போதும்னு அம்மா சொன்னாங்க. சரி, நான் தான் பையன் தீர்காயுஷா இருக்கணும், ஆயுஷோமம் நடத்தியே திறனன்னு அடம் பிடிச்சேன். அம்மா, தம்பி வந்துட்டா ஆரம்பிச்சுடலாம். குமார் இங்கே எந்த சுபகாரியத்தையும் நல்ல நேரத்துல செய்யணும். செத்த கூப்பிடுங்க. மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்? அண்ணே இப்ப வந்துருமா? அம்மா, நாழி ஆயிடுச்சுமா. இவ்வளவு விடிகால எங்க போயிட்டான்? பிறந்த நாளுங்கிறது கூட ஞாபகம் இல்லாம வரட்டும். அம்மா, நான் இங்க இருக்கேம்மா. குளிச்சிட்டு இருந்தேன். பூஜைக்கு நேரம் வச்சு கீழே வா. வரேம்மா. ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேதாய சர்வாய மகாதேவாய தே நமः. மிருத்யுஞ்சய ஆயுஷ்யோம பிரசாத பல சித்திரஸ்து சதவாரம் பவதி சதாயம் புருஷः சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி. நீங்க நல்லா இருக்கணுங்க ஐயா. ரொம்ப நன்றி தம்பி. மகராசனா இருக்கணும்ப்பா. வணக்கங்க ஐயா. என்னையா சேரும் சகதியமா அந்த வீட்டுக்குள்ள நிக்கிற? யோ, இப்படி வராம இந்த ஆளு அடிச்சு போட்டு வந்திருக்காரு. தம்பி உன்னை அடிச்சாரா? ஏன்டா வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்க? எப்படி அடிச்சாரு? காலையில தூங்கிட்டு இருந்தோம், தூக்கி போட்டு அடி அடி அடிச்சுட்டு வந்து இங்க பிறந்த நாள் கொண்டாடுறோம். பிறந்த நாள் ஊர்ல இருக்க கைய கால உடைச்சு போட்டுட்டு ஐயரை வச்சு ஓம நடத்தி நல்லா வாழ்ந்தாள் பாக்குறீங்களா? அதே யாரும் அதிகம் பேசுறது? இந்த ஆளு எப்படி என்ன அடிக்கலாம்? யோ, வாய மூடியா. தம்பி காரணம் இல்லாம நியாயம் இல்லாம அடிக்காது. நீ என்ன தப்பு பண்ண? நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன். அதை கேட்க இந்த ஆள் யாரையா? தெய்வயா ஐயா, விசேஷத்துல வந்து தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சுக்குங்க. நான் வேற யாரும் இல்ல, இந்த ஆளோட பொண்டாட்டிதான். நான் ஒருத்தி பத்தாதுன்னு ஊருக்கு வெளியில ஒரு கூத்தியார வச்சிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல தான் சம்பாதிச்சதை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாரு.
அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் கொடுத்தாரு. நேத்து ராத்திரி என் பிள்ளையோட வெள்ளி அருணா கயிறு அறுத்துட்டு போயிட்டாரு. அதோட போயிருந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைய ஆளு வழிங்க பள்ளத்து பக்கத்துல விட்டுட்டு போயிருந்தாரு. பாதி சொத்தை அழிக்கிறது இல்லாம பிள்ளைய கொல்ல பார்த்தானேன்னு ஐயா கிட்ட கதறி அழுத. ஐயா பாத்திரம் தாங்க முடியாம விடிய காலையில அவ வீட்டுக்கு போய் அடிச்சிருக்காரு. ஐயா மேல எந்த தப்பு இல்லையா? ஏண்டா இவ்வளவு கூத்து அடிச்சிட்டு பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுல வந்து கலாட்டா பண்றியா? உனக்கு தனி பஞ்சாயத்து இருக்கு. தனபால் என்னங்க உடனே கை வச்சு கூட்டி வாடா. பாப்பா, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணியே முக்கால் ஆயுசு போயிடுச்சு. அம்மா, குழந்தைங்க சாப்பிடாம இருக்கு. யாரு குழந்தை? இதோ நிக்கிறானே இவனா குழந்தை? புருஷன் பொண்டாட்டி சண்டையை தீர்க்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான். அவனை போய் குழந்தைங்கிறீங்க? ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா நேரா போய் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் கிட்ட சொல்லணும். அது என்ன கை நீட்டுற பழக்கம்? இவன் ஆயுசு கெட்டியா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஐயரை வச்சு ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன். எவனோ வந்து சாபம் கொடுத்துட்டு போறான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சின்ன பசங்க மாதிரி வீதியில இறங்கி சண்டை போடுறது, கை நீட்டி அடிக்கிறது, இதெல்லாம் வச்சு கூடாது, தெரியுதா? சரின்னு சொல்லுடா. நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்றானா பாத்தீங்களா? நில்லுடா. ஏய், புடிங்க, ரெண்டு பேரும் புடிங்க. அப்புறம் பார்க்கலாண்டி. காலையில 6 மணிக்கு போனேன். உனக்கு குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? பாத்தீங்களா, கேட்டதுக்கு பதில் சொல்லாம திமிரோட போறா. அப்படிதான் போவா. ஏன்னா அவ என் பொண்ணு. எங்கக்கா போற? உனக்கு தெரியாதா? பொடி. நீ என்ன பண்ணாலும் முகத்தை முழிக்க மாட்டேன். உன்னை முடிக்க வைக்காம நான் போக மாட்டேன். பாத்துறோண்டே. நீ எங்க சுத்தினாலும் எதுக்கு நிப்ப? நீ கண்ணு திறந்தா மாட்டிக்குவ. ஐயோ, நீ வேணா கண்ணு திறந்து பாரு. எங்கடி இருக்க? மீனா, மீனா, மீனா. ஐயோ, ஏன் நீ, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு ஆம்பளை இந்த உரசுறியே. ஏய், பொம்பளைனா ஆம்பளை தாண்டி உரசணும். அதுவும் கட்டிக்க போறவரை உரசுறதுல ஒரு சுகமே இருக்கு. வா சொல்லி தரேன். சீ, உன் கூட சேர்ந்தா நானும் கெட்டு போயிடும் போல இருக்கே. அம்மா தாயே வரேன். ஏய் இரு, விடு. நல்லா இருக்கு. பையனுக்கு அம்மா போட்டிருந்துச்சு. அந்த சமயத்துல தாய்மாமன் வீட்டுக்கு போக கூடாதுன்னு தான் உன் பிறந்த நாளைக்கு வரல. பரவாயில்லண்ணே, நீங்க வந்ததே சந்தோஷம். ஆமா, மீனா வரல? அக்கா காலையில வந்துருச்சே. அது அன்னைக்கு எப்படி தெரியும்? அத்தானை கேளு, தெரியும். போங்கத்த. டேய், அம்மா. வாங்கிட்டு போ. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னன்னு நீங்க இந்த வீட்டுல பொண்ணு எடுத்தவர் எப்போ வந்தாலும் உட்கார மாட்டேங்கிறீங்க? உனக்கு நான் பொண்ணு எடுத்ததுதான் ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வேலைக்காரனா இருந்தேனே, அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். இதை கொண்டு போய் பியூரோல வை. சரிங்க ஐயா. என்னடி காலையில இருந்து உன்கிட்ட தொல்லையா போச்சு? பின்ன என்னதா, நான் உன்னை பார்க்கணும்னு இவ்வளவு ஆசையா வந்தேன். நீ என் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. பின்ன உங்க அப்பா தான் என் பிறந்த நாளுக்கு வரலன்னா நீ ஏன் வரல? நான் வராம இருப்பேனா? அப்பதான் சொன்னார் நான் வந்தா உனக்கு கெடுதல்னு. 1000 தான் இருந்தாலும் நீ வராம இருந்தது தப்பு. அப்ப ஒண்ணு செய்யலாமா?
நான் வராம இருந்ததுக்காக உனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். நீ என் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக எனக்கு ஒரு முத்தம் கொடு. நல்லா இருக்கேன். ச்சே. ஆ சே 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 சே. அப்பா, நான் மகனா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு இந்த மாலை. சே, நீ ஒரு மனுஷனா? நீ உயிரோடு இருக்கும் போது பண்ணாத அட்டகாசமா, ஆடாத ஆட்டமா, செத்ததுக்கு அப்புறமா ஆடுற. நீ மண்டையை போட்டேன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா பதிலடி என்ன பண்ண? உன்ன மாதிரியே குணத்துல, நிறத்துல, சேட்டையில அச்சு வார்த்த மாதிரி அப்படியே ஒரு பேரனை கொடுத்துட்டு போயிட்டியே, நீ உருப்பிடுவியா? அந்த பையன் இந்நேரம் எந்த தென்னை மரத்துல தொங்குறானோ, எந்த புளிய மரத்துல ஆடுறானோ. வந்துட்டான் ஆஞ்சநேய ராவண தேடி. எல்லாம் உன்னால வந்தவன். என்ன உன் தனியா புலம்பல்? முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். கேட்கவே இல்லை, அப்புறம் பதில் சொல்றது. கேட்காம சொல்ல மாட்டியா? என்ன தாத்தா சொல்லுங்க? எங்க இருக்கிற வர்ற? நான் ஆவண்ணா ராவணா வீட்டுல 5-6 தேங்காய் பறிச்சு போட்டு வர்றேன். பெரிய கலெக்டர் உத்தியோகம் தேங்காய் பறிச்சு போடுறது. என்ன பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? என்னது? தூர தேங்காய் சத்தம் கேட்டா போதும், அடுத்த நிமிஷமே ஒரு துண்டு தேங்காய் என் வாயிட்டு இருக்கும். தாத்தா, நீதான் மண்ணோட கவராளாச்சு, எனக்கா தெரியாது? டேய், எனக்கு தேங்காய் பொறிக்கின்னு பட்டமே உண்டுறா. ஊரே நாரிச்சு தாத்தா. உன்ன மாதிரி தான் நினைப்பேன் நானு. உன் வாரிசாச்சா? டேய், வாரிசுங்கிறது தேங்காய்ல ஆரம்பிக்க கூடாது. என்ன மாதிரி தியாகம் பண்ணி அதுக்கப்புறம் வரணும். தாத்தா சொல்ற, அந்த காலத்துல நீ தியாகி நாடு சுந்தரம் வாங்கி கொடுத்த இல்லையா? பின்ன இல்ல பின்ன அதான் அதான் அதாவது உன்ன மாதிரி நான் தியாகி ஆனோம்னா மறுபடியும் வெள்ளைக்காரனை வர சொல்லி அவன் கூட சண்டை போட்டு அடிதடி மிதி உதையெல்லாம் வாங்கி இருக்கிற சொத்தெல்லாம் ஒன்ன மாதிரி வித்துட்டு தியாகி ஆகி தெருவுல போறதுக்கு நான் தயாரா இல்ல. ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க வாங்க, வந்து கரும்பு வாங்கிட்டு போங்க. கரும்பு வாங்கலாமா? வாங்க வாங்க வாங்கம்மா, வந்து கரும்பு வாங்கிட்டு போங்க, விலை மலிவுதான். ஆஹா, என்னடா வீட்டுல பணத்தை வச்சுட்டு வந்துட்டப்பா. குமாரு, ஒரு கரும்பு ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். வாய் மச 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 மசங்கறா. டேய், கரும்பு கடிச்சா பல்ல ரத்தம் வரும்டா. எது? பல்லுல ரத்தம் வருமா? அத பல்லே விளக்காதவங்க போய் சொல்லு. பரமாத்தக்கவே மெண்டு துப்புறவங்க நாங்க. நத்தம் வருமா? நத்தம். ஒன்னே ஒண்ணு வாங்கி கொடுறா. ஒரு கரும்பு 5 ரூபாய்தாம்மா. 5 ரூபாயா? என்னையா கரும்பு விலை கேட்டா இரும்பு விலை சொல்ற? நம்ம கரும்பு இரும்பு மாதிரி, உடைச்சாலும் உடையாதுல்ல. உடைச்சிட்டா? உடைச்சிட்டா ஒரு கரும்புக்கு ஒரு கரும்பு இலவசமா தர்றேன். நிஜமா தருவியா? நிச்சயமா தர்றேன். இரு, இப்ப வரேன். டேய், போடா. டேய், வாங்கி தர முடியுமா முடியாதா? சாப்பிடு. அத்தா, என் கூட வாயே. அவன் எங்க கூப்பிடுற? அங்க ஒரு ஆளு ஒரு கரும்பு உடைச்சா ஒரு கரும்பு இலவசமா தரேங்கிறாரு. அப்ப ஒண்ணு பண்ணு, இவனை கூட்டிட்டு போ. இவன் பர்மா தேக்கே மென்னு துப்புறவன். டேய், நீ போடா. ஏண்டா, ஒரு மனுஷன் ஒரு சொல்லுக்கு சொல்லப்படாதா உன்ட்ட? நீ தைரியமா போய் உடனா. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் கூட்டி போறேன் ஆஸ்பத்திரி. வாடா. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா. குடியா. உடைத்தா. வெரி குட். ஐயோ. சிங்கம்டா. குடி. என்ன மாதிரி எல்லாம். அம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா. இதே மாதிரி 3 கரும்பு ஒரே அடியில அடிச்சு உடைச்சா ஒரு கட்டி இலவசமா தர்றேன். பூரா கலவாண்ட கரும்பா? ஏய், கையில என்ன இருக்குன்னு பாத்தீல்ல? என்ன? எரிஞ்சா சங்கு பொளந்துறேன்டே. அத்தா, ஒரு கட்டம். பணத்தை கொடுத்து 10 கட்டு வாங்கி தரேன். என்ன விட்டுரு கண்ணு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, ஒரு பொம்பளை கரும்பு உடைக்க சொல்றா முடியாதுங்கிறேடா. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இல்லையா? என் கூட வந்தமா இல்ல? டேய், நீ பெரிய அத்தா, நீ உடைக்கிற. சரி. ஓடடா ராஜா ஓடடா. அம்மா, பெண்ண உடைக்க போறது நானு, நீ என்ன கத்துற? அதான் காலை உடைச்சது அப்புறம் கிளம்பு உடைக்க போற. யோசிக்காத, அடி. இருடா, இரு. எங்கடி உங்க அண்ணன்? அங்க பாரு. கைய உடைச்சிட்டாலே. பிசாசு பிசாசு. ஐயோ, வலிக்குதே அம்மா. அச்சச்சோ, என்னத்தா கை ரொம்ப வலிக்குதா? விடு கைய. எங்கடி வந்த? இல்ல, கை கொஞ்சமா உடைஞ்சதா இல்ல மொத்தமும் காலியான்னு பார்க்க வந்தேன். அடி பாவி, உன்ன
அம்புட்டு பேருக்கு முன்னாடி என் அத்தாரை கூட்டிட்டு போய் கரும்பு உடைக்க வச்சு அவர் வீரத்தை காட்டினேன்டி. தேவைப்பட்டா இன்னொரு தடவையும் உடைப்பேன். அக்கடா நாங்க உட போட்டா துக்குடா நீங்க எட்ட போட்டா தட்டா. டேய் முதல்ல போய் துரி மாத்து. ஏண்டி நாய எதுக்கு நீ என் சட்டைய போட்ட? நாயினா செருப்பால் அடிப்பேன்டா. ஒரு ஆம்பளை நீ செருப்பால் அடிச்சுவியா? ஏய் டேய் 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 நில்றி சுதா. அம்மா அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஏண்டி அலற? அம்மா டேய் என்னடா பண்ண? அம்மா நான் அடிக்கவே இல்லம்மா, சும்மா நடிக்கிறா. என்னமாச்சு? அம்மா அவ வயசுக்கு வந்துட்டாமா. ஏமா அழுவுறா? போடா. ரொக்க பணம் 10 பவுன் நகை, பட்டுப்புடவை, மாவரைக்கிற மிஷினு, சாப்பாட்டு மேசை, கட்டில், பீரோ, தட்டுமுட்டு சாமான் எல்லா சீரும் சேர்த்து அக்கா சடங்குக்கு 1,25,000 ரூபா ஆச்சுமா. ஏமா அன்னைக்கு அக்கா வயசுக்கு வந்தாச்சுன்னு வண்ணா வந்து சொன்னான், 101 ரூபா கொடுத்தேன். இன்னைக்கு தங்கச்சி வயசுக்கு வந்தாச்சுன்னு சொன்னான், 201 ரூபா கொடுக்குறேன். அதே மாதிரி அக்காவுக்கு உடனே காரணம் தங்கச்சிக்கு 2.5 செய்வியா? ஆசைதான்யா. கையில எவ்வளவு பணம் இருக்குன்னு கணக்கு பிள்ளை தான் சொல்லணும். கையிருப்பு 50 ரூபா இருக்குமா. பெருசு தானே? பெருசுதான், அப்புறம் என்ன வெறும் 50 சொல்றேன். வெளியில திரட்டினா ஒரு 25 ரூபா சரி பண்ணலாம், ஆனா 2.5 லட்சம் ரூபான்னா நாளாகுமா. இதுக்கேம்மா யோசிக்கிற? சடங்குங்கிறது தாய் மாமன் சொல்ற நீ தான் வைக்கணும். நாளைக்கே நானும் குமார் தம்பியும் போய் அவனை பார்க்குறோம். சடங்கை தள்ளி வச்சுக்க சொல்லி சொல்றோம். எனக்கு போதுமா, மாப்பிள்ளை கறியள்ளி போடு. கறி அள்ளி போட்டு மாப்பிள்ளையை கைப்பற்றலான்னு பாக்குறியா? என்ன பண்றது தாத்தா? 1க்கு 2 பொண்ணு உட்காந்துருச்சுல, ஒன்னையாவது ஓசியில தள்ளிடலான்னு தான். எதுக்கு ஓசியில தள்ளணும்? என் பொண்ணுங்க இந்த வீட்டு படி இறங்கி போனா ஊர் பார்க்க சீரோட தான் போகும். சீருனதும் ஞாபகத்துக்கு வருது. நான் பேச வந்தது சொல்லிடுறேன். இந்த பாரு, உன் பொண்ணு பெருசாயிடுச்சுன்னு சொல்லி நீ பாட்டுக்கு சடங்கை வச்சு விட்ட. இவங்க என்னடான்னா சீரை ரொம்ப சிறப்பாக பண்ணலாம்னு பிரியப்படுறாங்க. அதனால நீ என்ன பண்ற, பொண்ணு தலைக்கு தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே கூட்டு போயிரு. சடங்கை ஒரு 4 மாதம் தள்ளி வச்சுக்கலாமே. அது எப்படி? நான் தேதி முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ண நீ யார? தேதி வைக்கிறதும் தள்ளி வைக்கிறதும் தாய்மாமனோட உரிமை. உரிமைய சீர் கொடுக்கறதுல காட்டுங்க, சடங்க தள்ளி வைக்கிறதுல காட்டாதீங்க. எடுத்தறிஞ்சு பேசுறேன். தாத்தா, அவங்க வைக்கிறபடி வைக்கணும், நாம செய்வோம். வாங்க தம்பி. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா காபி இருக்கேன். சாப்பிடுங்க. உமையா, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. 2 ரோட்டா காப்பி கொண்டா. சொல்லுங்க தம்பி. திடீர்னு குடும்பத்துல ஒரு பிரச்சனை. நம்ம நிலத்தை வச்சுக்கிட்டு 2 லட்ச ரூபாய் பணம் தரணும். இந்த ஊருக்கு நான் தொழில் பண்ண வந்தப்ப இந்த ஊர் ஜனங்க முரட்டு ஜனங்களாச்சு, என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயந்தேன். அப்ப உங்க அப்பா தான் எனக்கு தைரியமும் பாதுகாப்பும் கொடுத்தாரு. எனக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு மகன்கிட்டயே என்னுடைய பணத்துக்கு பாதுகாப்பா உங்க வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்கறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும். இப்போ எனக்கு வந்திருக்கு. அப்படி வரும்போது ஒன்று இருக்கிறத வச்சு சமாளிக்கணும், இல்லை விற்று சமாளிக்கணும். அதனால பத்திரத்தை வச்சுக்கிட்டே கொடுங்க. தர்றேன். 1 வட்டி போட்டு திருப்பி கொடுத்துரு. 1 வட்டியா? 3 வட்டி வாங்குறதா சொன்னாங்க. அது வெளியாளா இருந்தா 3 வட்டி தான் வாங்குவேன். நீங்க என் சொந்த பையன் மாதிரி.